ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பென்டோ கேக் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறமா டயட்ஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இதுக்கு நான் ஃபில்லிங்ஸ்லாம் எப்படி கொடுத்தேன், எப்படி ஃபினிஷிங் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 240 ml கப்பு இருக்குல்ல, அதில் வந்து நான் பாதி அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங்க்கு அப்புறமா உள்ளார ஃபில்லிங்ஸ்லாம் கொடுப்போம்ல, அதுக்கு மெயின் கோட்டிங் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். பென்டோ கேக்கு விப்பிங் க்ரீம் அளவு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் சேர்த்துருக்கிற அளவை விட விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்படி வரும்போது ஸ்பீடை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 5 பீட் வரைக்குமே வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃபோமினஸ் வரும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணிட்டுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பவுலை வந்து நீங்கள் தலைகீழ கவுத்துனாலும் வந்து கீழே விழக்கூடாது க்ரீமு. அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணது பத்தல, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. சைட்ஸ் எடுத்து விட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து கிளிங் ராப் போட்டு வந்து ரேப் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம தேவைக்கு இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது போல் கிளிங் ராப் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணிவிட்டு கூட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம பீட் பண்ணதுக்கு உடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீமோட ஸ்டோரேஜ் சொல்கிறேன். விப்பிங் க்ரீமை வந்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் தான் வச்சு வைக்கணும். நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டே வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ டர்னிங் டேபிள் அதுக்கப்புறமா ஒரு பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே வந்துட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு லேயர் கேக் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது பென்டோ கேக்கு அப்படிங்கிறதுனால நான் கம்மியான சுகர் சிரப் தான் வந்து எடுத்திருந்தேன். சுகர் சிரப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 30 கிராம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 15 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரானுலேட்டட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பவுடர் பண்ண சுகர் கிடையாது. அதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேக் கூட வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது போல் ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து நம்ம பேஸில் எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா வெட்டாகிற அளவுக்கு சுகர் சிரப்பை வந்து கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல விப்பிங் க்ரீம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஒரு பைலட் நைஃப் வச்சுட்டு க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் வந்து நிறைய வந்து வச்சுட்டாதீங்க, ஓரளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது திகட்டாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கேக் தான் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணிலா பேஸ் அப்புறமா விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பேஸ் வந்து வச்சிருவாங்க. பட் நான் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். வெண்ணிலா கேக்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணணும் அப்படின்னா விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சாக்கோ சிப்ஸ் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து கஸ்டமர் கேக்கில் நானாக தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்பாஞ்சும் க்ரீமும் மட்டும் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா இருக்காதுல்ல. ஸோ க்ரன்ச்சி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் கொடுத்துருந்தேன். இதுக்கு கூட நீங்கள் வந்து நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லேயர் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் செகண்ட் பேஸ் வந்து வச்சுக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரீமு, அதுக்கப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸு, அப்புறமா 3rd லேயர். இப்போ நம்ம 3rd லேயர் வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பேலட் நைஃப் வச்சு சைட்ஸ் ஃபுல்லாக க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு க்ரம்ஸ் எதுவுமே வந்து வெளியாகாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு தான் க்ரம் கோட்டிங் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவராக தான் செட் பண்ணி எடுக்கணும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மெயின் லேயர் கொடுக்குறப்போ நமக்கு க்ரம்ஸ் எதுவும் வெளியே வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மெயின் கோட்டிங் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டிஷ்யூ வச்சு போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ மெயின் கோட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிங்க் க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே க்ரீம் தான். க்ரீம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கிளிங் ராப் போட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிடுங்க. கேக்கை வெளியில் எடுக்கிறப்ப தான் க்ரீமையாக நான் வெளியே எடுத்து இப்போ மெயின் கோட் வந்து கொடுத்துட்ருக்கேன். கேக்குடைய க்ரம்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு மெயின் கோட் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாகவும் இருக்கும். கேக்குடைய நல்ல ஃபினிஷிங் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நானுமே வந்து பிகினர் தான். இப்போ தானே வந்து கேக்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு. ஃபினிஷிங் பண்ணிட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்குமே எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரம்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு விப்பிங் கிரீம நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ப்ரொஃபஷனல் பேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். டக்கு டக்குன்னு கிரீம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. உடனே ஃபினிஷிங் கொண்டு வந்துருவாங்க. பட் நம்ம பிகினரா இருக்கிறதுனால நம்மளுக்கு போக போக தான் சரியா வரும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாரி திட்டு திட்டா இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா இதே மாரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம இது மாரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸஸ் கிரீம் எல்லாமே வந்து இந்த ஸ்க்ராப்பர்ல வந்துரும். இது போல வந்து ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஷார்ப் எட்ஜா இருக்கும். நம்ம இது போல பண்றப்ப தான் நல்லா ஃபினிஷிங்கா நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ப் எட்ஜ் வந்து கொண்டுட்டு வரணும். அது பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸ் கிரீம் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒரு கட் மட்டும் குடுங்க. பேலட் நைஃப் வச்சுட்டு மேலேருந்து நம்ம ஃபெதர் டச் தான் யூஸ் பண்ணணும். கேக் மேல வந்து நைஃப் படணும், படாமலாம் இருக்கணும். அதே மாரி தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து சூப்பரா வந்துரும். இப்ப பாருங்க, இதே மாரி தான் கேக்க வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுக்கணும். கேக்க வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங்கா இருக்கா அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து எந்த டிசைன் போட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேப்பி பர்த்டே மாம் மட்டும் சென்டர்ல எழுதி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பேலன்ஸ் உள்ள விப்பிங் கிரீம்லயே வந்து கலர்ஸ் ஆட் பண்ணி இதே மாரி டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். கார்னர்ஸ்லலாம் கொஞ்சம் பிளெயினா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால வந்து பிளாக் சாக்கோ சிப்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். கேக்குடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.